வெல்கம் டு ஆஸ்கார் இன்ஸ்டியூட் சென்னை. ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி வந்துட்டு அல்ஜீப்ரா பார்க்கலாம். ஸோ அல்ஜீப்ரா அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? A+B ஒரு ஃபார்முலா தான் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம ஃபைன் பண்ணணும், எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறது, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா வரும் அப்படின்றது வந்துட்டு நம்ம அதிகமாக சம்ஸ் வந்து போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்போ தான் டக்குன்னு ஓகே இந்த சம்முக்கா இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வரும், ஸோ இதுக்கு இந்த கியூப் வச்சு வர ஃபார்முலா வரும், ஸோ இதுக்கு ஸ்கொயர் வச்சு வர ஃபார்முலா வரும் அப்படின்றத நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார்முலாஸை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வச்சு வர சம்ஸ் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அல்ஜீப்ரா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வந்து இன்டீஜர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். ஸோ இன்டீஜர்ஸாக இருக்கும். அண்ட் தென் வேரியபிள்ஸ் வந்துட்டு எக்ஸ், ஒய், இசட், ஏபிசி இந்த மாதிரி எது வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு ரெண்டு டைப்பாக இருக்கும், லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து ஒன்றா சேர்த்துப்போம். ஸோ எக்ஸு, 2x, 3xy, 5x ஸ்கொயர்டு, 7za, 6az. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா ஸோ இது வந்து லைக் டேர்ம்ஸ். கான்ஸ்டன்ட்டை நம்ம பார்க்கறது இல்லை, வேரியபிள்ஸை மட்டும் பார்த்தா போதும். ஸோ இது லைக் டேர்ம்ஸ். ஸோ இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணுறப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x, என்கிட்ட 1 சாக்லேட் இருக்குது, அவங்கள்ட்ட 2 சாக்லேட் இருக்குது. ஸோ 1 + 2 3 சாக்லேட், ஸோ 3x அந்த மாதிரி எழுதுவோம். அதே வந்துட்டு எக்ஸ், ஒய் டிஃபர் ஆகுதா இல்லையா? ஸோ இது வந்து சம் சாக்லேட்ஸு, இது சம் வேறு ஏதோ ஒரு ஸ்நாக் அப்படின்றப்போ நம்ம அதை சேர்க்க முடியாது. சேர்த்து என்னட்ட வந்துட்டு ஒரு சாக்லேட் இருக்குது, அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு லட்டு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ஸோ என்கிட்ட சாக்லேட்ஸ் ப்ளஸ் லட்டு அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதை மர்ஜ் பண்ண முடியாது நம்மளால. அப்போ 2x ப்ளஸ் இதை ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 3xy அப்படியே தான் எழுத முடியும். ஸோ ஆனால் இது லைக்ஸ் டேர்ம்ஸை நம்ம சேர்த்துடலாம். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 2s are 2, x ஸ்கொயர்டுன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுவோம். இதே அன்லைக் டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x × 3xy மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 3s are 6, ஸோ x × x ஸ்கொயர்டு, ஸோ ஒய்க்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி டிவைட் பண்ணணும் அப்படின்னா 3xy டிவைட் 2x அப்படின்னு இருக்குன்னா ஸோ the x get cancel, ஸோ 3y divided by 2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அல்ஜீப்ராவில் வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதை வச்சு வர சம்ஸ், ஈக்குவேஷன்ஸ் வச்சு வர சம்ஸ் பார்க்கலாம். ஸோ a+b the whole squared, a - b the whole squared, a squared - b squared, a+b the whole cube, a - b the whole cube, and then a + b + c the whole squared. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து சம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, சம்ஸ் கொடுக்குறாங்க. 100.1 the whole squared. நார்மலாக நமக்கு இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? 100.1 × 2 அப்படின்னு சொல்லி எழுதி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஸோ இதை வந்துட்டு நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். ஸோ 100.1 வந்துட்டு ப்ளஸ்ஸாவோ இல்லை மைனஸாவோ எழுதணும். ஓகே, 100.1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து 100 + 0.1 எழுதலாமா? 100.1 நான் அப்படியே பிரித்து எழுதியிருக்கேன் அடிஷனாக. இந்த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ எனக்கு இது a + b ஃபார்முலா இருக்கா? a + b the whole squared, அதோட ஃபார்முலா என்ன? a squared + b squared + 2ab. ஸோ 10,000 + 0.1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 0.01 + 2 × 100, 200 × 0.1 is 20. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 10,000 20.01. ஸோ இதே போல் ஸோ 1.9 2.1 மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ டைரெக்டாக நம்ம வந்து மல்டிப்ளை
minus 0.1 2 plus 0.1 எடுத்துக்கலாமா 1.9 இது எப்படி எழுதலாமா ஸோ இப்போ இது என்ன மெத்தடில் இருக்கு a minus b into a plus b that is nothing but a squared minus b squared ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ a plus b into a minus b ஓட ஃபார்முலா தான் நமக்கு a squared minus b squared ஸோ a ஓட வேல்யூ இதான் a இதான் b ஸோ a ஓட வேல்யூ 2 squared is 4 b ஓட வேல்யூ 0.1 squared is 0.01 so the answer is 3.99 a plus b a minus b வேல்யூ கொடுத்துட்டாங்க ஸோ எனக்கு வந்துட்டு ab வேணும் a into b வேணும் ஸோ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் a plus b into a minus b the whole squared ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது a plus b the whole squared ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது ஸோ a plus b the whole squared minus a minus b the whole squared இதோட ஃபார்முலாலேருந்து இந்த ஃபார்முலா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 4ab அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது நார்மலாக வந்துட்டு நம்ம a plus b the whole squared ஃபார்முலா a squared plus b squared உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபார்முலாஸ் ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா டைரெக்டாக டெரைவ் பண்ணி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ 2ab minus a squared plus b squared minus 2ab இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே மைனஸ் ஆகும் இங்கே ப்ளஸ் ஆகுமா ஸோ இது கேன்சல் ஆகும் ஸோ ஆன்சர் 4ab வரும் ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வருமா ஓகே a plus b the whole squared is 12 squared a minus b the whole squared is 2 root 3 square is equal to 4ab so 12 squared is 144 minus 2 square பண்ணோம் அப்படின்னா 4 root 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 root 3 into root 3 root 3 into root 3 is 3 இந்த ரூட் வேல்யூவையும் டபுள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சேம் வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ 4 into 3 is equal to 4ab that is 144 minus 12 is equal to 4ab so 4ab is equal to 132 so ab is 132 divided by 4 3 4s are 12 so answer is 33 okay 13 cube plus 7 cube divided by 13 square plus 7 square minus x எனக்கு வந்து x ஓட வேல்யூ தான் வேணும் ஸோ இதை வந்துட்டு நான் ஈக்குவலுக்கு அந்த சைட் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேன் ஸோ 13 cube plus 7 cube is equal to 20 into 13 square plus 7 square minus x ஸோ எனக்கு வந்துட்டு a cube plus b cube ஃபார்முலா தெரியுமா இந்த ஃபார்முலா என்ன a cube plus b cube is equal to a plus b into a square plus b square minus ab ஸோ இதான் என்னோட ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா a இருக்க இடத்துல 13 இருக்கு b இருக்க இடத்துல 7 இருக்கா ஸோ இந்த 20 எப்படி எழுதலாம் 13 plus 7 எழுதலாமா ஸோ இது a இது b இதுக்கு ஈக்குவலாக இருக்கா ஓகே தென் அப்போ இதுவும் சேம் தானே ஸோ a ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு தென் அப்போ x இருக்க இடத்துல ab ஸோ மைனஸ்க்கு மைனஸ் சேமாக இருக்கும் சிம்பிள் பார்க்கக்கூடாது ஸோ ab இருக்க இடத்துல x ஸோ இப்போ ab எனக்கு என்ன வேணும் என்ன வரும் a ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 13 b ஓட வேல்யூ எனக்கு தெரியும் 7 ஸோ ab ஓட வேல்யூ இஸ் 13 into 7 91 so that is my x இப்போ எனக்கு வந்து 0.6 power 4 minus 0.5 power 4 இதோட வேல்யூ இதை டிவைட் பண்ணுற இந்த வேல்யூ எனக்கு வேணும் ஸோ நாங்கள் எந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த 4 வந்துட்டு நான் எப்படி மாற்றிக்கிறேன் அப்படின்னா என்னோட கன்வீனியன்ட்காக ஸோ 0.6 ஸ்கொயர் பவர் 4 ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் a பவர் m பவர் n is equal to a பவர் mn ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்போனன்ட் வந்து நம்ம நடத்துகிற அடுத்த நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் ரிலேட்டடாக உள்ள சம் பார்ப்போம் ஸோ இதை இப்போ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ 0.6 ஸ்கொயர்டு பவரில் 2 எழுதலாம் இது இந்த 4 நான் இப்படி பவராக எழுதலாம் அண்ட் தென் 0.5 ஸ்கொயர்
whole square divided by 0.6 square plus 0.5 square. இப்போ இதை மட்டும் ஏவா கன்சிடர் பண்ணிப்போம். இது அப்படியே எல்லாத்தையும் ஏவா, இது அப்படியே எல்லாத்தையும் பியா கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மெத்தடில் இருக்கா. ஸோ a ஸ்கொயர்டு எனக்கு அதோட ஃபார்முலா எனக்கு என்ன தெரியும், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி தெரியுமா. ஸோ a என்ன எனக்கு 0.6 ஸ்கொயர்டு ப்ளஸ் b a ப்ளஸ் b எழுதிட்டேன், a ப்ளஸ் b இன்ட்டு a minus b. So 0.6 square minus 0.5 square. So a minus b divided by 0. பவர்ல 4 இருந்துச்சு, நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக இது ஸ்கொயர்டா பிரிச்சுட்டேன். அது ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பிரிக்கிறோம். ஸோ இதோட வேல்யூ மாறாது இப்படி பிரிச்சோம் அப்படின்னா. இப்போ இதை வந்து நான் ஏவா கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை பியா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டு. ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். எனக்கு ஆன்சர் வந்துட்டு 0.6 ஸ்கொயர் மைனஸ் 0.5 ஸ்கொயர். ஸோ 0.6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 6 6 36 0.36 மைனஸ் 0.25. ஸோ மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் 0.11. So that is my answer. Plus b plus c ஓட வேல்யூ கொடுத்தாங்க and a square plus b square plus c square வேல்யூ கொடுத்தாங்க. Find ab plus bc plus ca. So இந்த காம்பினேஷனா வச்சு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா a plus b plus c the whole square ஃபார்முலா இருக்கு. ஸோ அதோட வேல்யூ எனக்கு இந்த ஃபார்முலா a square plus b square plus c square plus 2ab plus bc plus ca. So substitute பண்ணலாமா. a plus b plus c தெரியும். So 13 square. So இதோட வேல்யூ 69 கொடுத்துருக்காங்க plus 2 into இது எனக்கு தெரியாது. So 13 squared is 169. So the plus in the side வந்துச்சு அப்படின்னா minus 69 is equal to 2 into AB plus BC plus CA. So 100 the multiplication of the 2 in the side வந்துச்சு அப்படின்னா divide. So AB plus BC plus CA is 50. இது எல்லாமே வந்துட்டு நம்ம TNPSC ரிலேட்டடா உள்ள சம்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்கும். இது மாதிரி ரிலேட்டடாக வேறு 6th to 10th வரைக்கும் உள்ள புக்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேத் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கான்செப்ட் எப்போவுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே மறக்காது. ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 2 சம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.